ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோவோட எபிசோட் 2. இன்றைக்கி வந்து முனியம்மான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா தான் வந்திருக்காங்க. அந்த அக்காவோட இன்ட்ரோ பார்க்கும்போதே ஆடியன்ஸ்க்கெல்லாம் அந்த அக்காவை பிடிச்சிரும். அந்த மாதிரி ஒரு வெளிப்படையான ஒரு பேச்சு அவங்களோடது. ஜட்ஜஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்க டைமில் அக்கா வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்து 3 ஜட்ஜஸையும் பார்த்த உடனே அக்கா வந்து நல்லா ஓவராக எக்ஸைட் ஆகி அவங்கள பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஓவியா அவங்களையும் ஆரி அவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராஜுவை வந்து நான் பார்த்ததில்ல, அதனால் எனக்கு தெரியல அவரை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்காட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக பிக் பாஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அக்கா வந்துட்டு ரொம்ப யதார்த்தமான ஒரு பதில் கொடுக்குறாங்க. நான் ஃபேம்காக தான் வந்திருக்கேன், என்னோடய ஆம்பிஷன் இது, என்னோடய கோல் இது, அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாமல் எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும், ஒரு பெரிய ஹீரோயினாகவே இருந்தாலும் அவங்க வந்துட்டு லட்சம் கோடி கணக்கில் சம்பாதிப்பாங்க, இருந்தாலும் அவங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. நான் வந்து ஒரு சாமானியன், சின்ன கடை தான் வச்சுருக்கேன், அதனால் எனக்கு சம்பாதிக்கணும், அதனால் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்னைக்காவது லைஃப்பில் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அக்கா வந்து அவங்க அம்மா கூட நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லி, இந்த டைம் தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் பற்றி சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பற்றி ரொம்ப பெருமையாக அவங்க ஹஸ்பண்டை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதும் ராஜு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்னென்னா, இந்த எபிசோட் முடித்து நீங்கள் வெளியே போனதும் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே எப்படி நீங்கள் பேசுவீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் பேசி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ரோலை மாயா பண்ணுறாங்க. 2 பேரும் ஃபோனில் பேசிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது மாயா கொடுக்குற கவுண்டருக்கு எதிர் கவுண்டர் இவங்க டக்குன்னு ரொம்ப ஃபன்னியாக கொடுக்குறாங்க. உடனே நீ எப்போ வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கேட்குற மாதிரி கேட்குறாங்க மாயா. உடனே எப்போ வரேன்னு கேட்காதீங்க, ஜெயிச்சுட்டு வான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காமெடியாக பேசுகிறாங்க. அப்போது அந்த ஜட்ஜஸ்க்கெல்லாம் பிடிச்சி உடனே அக்காவை வந்து செலக்ட் பண்ணி அந்த செலக்ட் பண்ண கார்டை வந்துட்டு ராஜு கீழே இறங்கி கொடுக்குறாங்க. அந்த கார்டை வாங்கினதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் ஓவியா அவங்கள ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதனால் அவங்க கீழே இறங்கி அவங்க கூட நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. நம்ம அக்கா வின் பண்ணிருந்து யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில்ஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.